கோயிலுக்குள்ள ஒரு மர்மம் இருக்குங்கிறாங்க. அது எப்படி? இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில வந்து ஏதோ ஒரு புதையல் இருக்குன்னு சொல்றாங்கனாக்கா அதை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்பம் ஒன்று இருக்கு. நான் பார்த்துருக்கேன் சர்பத்தை. கருநாகம் ஒன்று இருக்குது, நானே விரட்டி விட்டுருக்கேன். வந்து கண்டவருக்கு உண்டு காணாதவருக்கு இல்லைன்னு ஒரு கல்வெட்டு அதில் இருக்கு. கண்டவருக்கு உண்டு காணாதவருக்கு இல்லை அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அதாவது ஒரு 1 மணி இருக்கு. 1 மணி அப்போ நாங்கள் நைட்டு படுத்திருந்தப்ப அந்த தாலி தட்டி வெளியில் வர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்து. இப்போ நம்ம வந்திருக்குது நம்ம ஊர் தான், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க குறையங்குறத்தி முட்டு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். குறையங்குறத்தி முட்டுனாக்க உண்மையிலே அங்கே இருந்த சாமின்ட்டு ஒரு கோயில் தான், பெருமாள் சாமி இருந்தது. ஆனால் குறவனும் ஒரு குறத்தியும் அந்த சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு சாமி ஆகிட்டாங்க. அது எப்படி சாமி ஆனாங்க, பெருமாள் சாமி எப்படி வந்துச்சு, அதோட மர்மம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து நம்ம கிளம்பி வந்தது எப்படின்றத உள்ள போய் பார்த்துடலாம். அங்கே போய் கழட்டிக்கலாம், பக்கத்தில் போய் கழட்டிக்கலாம்டா. என்ன இருக்குது உள்ள? வா, இடமே மிஸ் தான் இருக்குது. இதுல பகல்ல வரதுக்கே நடுங்கிற, நைட்லாம் வந்தா அவ்வளவுதான். குறையங்குறத்தி முட்டி தானே இதான்? இல்ல இந்த வீடியோக்காகனே பகலில் வந்துட்டோம். பகலில் தான் சாமியானா சுற்றிலும் மரம் கிடம் இது இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக காட்டிடு. இதில் பகல் டைம் எங்களுக்கு வரதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போய் சாமி பார்த்துடலாம். பார்த்து வா. வா, நான் எதிர்பார்த்ததை விட இங்கே பயங்கரமாக இருக்குது. சாமி நான் பேக்கில் போ, நல்லா கரெக்டாக தெரிய மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே இதுதான் பெருமாள் சாமி. அந்த குறத்தின்றது இவங்க தான். ஆக்சுவலாக பெருமாள் சாமி தான் இங்கே ஃபஸ்ட்டு இருந்தது. அதில் வந்துட்டு குறத்தியும் எப்படி வந்தாங்கனாக்க, அந்த குறத்தின்றது அந்த அவங்க இருக்காங்களே, அவங்கள்ட்ட வந்துட்டு 6 மணிக்கு மேலே அவங்க இடத்துக்கு போகக்கூடாது. 6 மணிக்குள்ளேயே அவங்களோட அந்த கூட்டத்தோட மக்களோட இணைஞ்சிடணும். அப்படி இணையாமல் 6 மணிக்கு மேலே வந்தாங்கனாக்க அவங்க வந்து கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அது மாதிரி ஒதுக்கி வச்சப்போ இவங்க 2 பேரும் ஒரு காதல் இருக்கிற மாதிரி தான், காதலர்கள் தான். அது மாதிரி வந்தப்போ தஞ்சம் அடைஞ்சது தான் இந்த இடம் பெருமாள் சாமிக்கிட்ட. தஞ்சம் அடைஞ்ச என்னாச்சுனாக்கா, இது மாதிரி எங்கள் கூட்டத்தில் இது மாதிரி ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், எனக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னது தான் குறவனும் அந்த குறத்தியும். அதில் வந்துட்டு தலை இல்லை, அது என்னன்னு எங்களுக்கே தெரில. அந்த குறவனும் அந்த குறத்தியும் தலை இல்லாத ஒரு சிலை. இது பெருமாள் சாமி நம்ம சொன்ன மாதிரியே. நம்ம நினச்சதோட எங்கள் சிலை ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்துட்டு அந்த குறத்தின்ற சொல்கிற சாமி. 2 பேருமே பெருமாளுக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்கிற மாதிரி. இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது எங்கள் ஊர்லேயும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிதான் இருக்குது. ஊர் ஆளுங்க எப்படி இந்த கோயிலை வந்து வழிபடுறாங்க? இந்த கோயிலுக்குள்ள ஒரு மர்மம் இருக்குங்கிறாங்க. அது எப்படி? அதாவது எனக்கு வரும் இந்த சிலை அப்படியே இருக்குது. இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில வந்து ஏதோ ஒரு புதையல் இருக்குன்னு சொல்றாங்கனாக்கா அதை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்பம் ஒன்று இருக்கு. அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாத ஒரு சர்பம் ஒன்று இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துருக்கேன் சர்பத்தை. கருநாகம் ஒன்று இருக்குது, நானே விரட்டி விட்டுருக்கேன். அந்த கோயிலுக்கு சிலைக்கு பின்னாடி போயிருக்குன்னா இந்த சிலையினுடைய ஐதீகம் வந்து அங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த கடலில் வந்து ஒரு சிலை இருக்குது. அதில் வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த வாக்கியா தலைமடை இல்லை கடமடை, தண்ணி பாயிற இடம், இல்லைன்னா கடமடை தண்ணி வந்து வடிகிற இடம். அந்த இடத்துல வந்து கண்டவருக்கு உண்டு காணாதவருக்கு இல்லைன்னு
ஒரு கல்வெட்டு அதில் இருக்கு. கண்டவருக்கு உண்டு காணாதவருக்கு இல்லை அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து நிறைய தங்கம் இருக்குது இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரையிலும் நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு தடவை ஒரு தாலி சட்டி ஒன்று ஒரு அதாவது ஒரு 1 மணி இருக்கும். 1 மணி அப்போ நாங்கள் படுத்திருந்தோம். நைட்டு படுத்திருந்தப்ப அந்த தாலி சட்டி வெளியில் வர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த நேராக பார்த்தீங்கன்னா தான் படுத்திருந்தேன். தோப்புல ஒரு அதாவது வள்ளுவர் மாதிரி இருப்பார். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு போட்டிருந்தாரு, பூநூல் போட்டிருந்தாரு. எப்பான்னு என்னை அடிச்சாரு. தம்பினாரு. சரி அப்பா தான் வந்து இங்கே படுக்காத, போய் உள்ளே படுன்னாரு. சரி அப்பா தான் வந்துருப்பான்னு எப்பான்னு கத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா ஏன் தம்பி நீ அங்கே படுத்து அங்கே படுக்கக்கூடாது, அதில் சாமி அந்த வழியாக தான் வரும், அதனால் அங்கே படுக்காத அப்படின்னதுக்கப்புறம் தான் இதை விட்டுட்டு வேற இடத்துல போய் படுத்துக்கிட்டேன். அதனால் இங்கே இருக்கிறது உண்மை. ஆனால் இதுவரையும் நான் கண்கூட பார்க்கல. ஆனால் ஆமாம், கனவுல மட்டும்தான் பார்த்துருக்கேன். கண்ணில் தெரியல. ஆனால் சர்பம் ஒன்று இருக்கு. சர்பத்தை பார்த்துருக்கேன். 2 இருக்கு. அது வந்து அதிகமா வந்து பாம்புகள் வந்து அரவணைக்குது கோயில வந்து. நல்ல எண்ணத்துல வந்தா அந்த கண்ணுல தென்படாது. ஆமா வந்தா படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் சொல்றேன், எங்க அப்பாயி சொன்னாங்க இது மாதிரி அங்க இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாயி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எனக்கு தெரியும். நான் சின்ன புள்ளியில இருந்து ஒரு 12-13 வயசுல இருந்து இங்க இருக்கேன். 13 வயசுல இருந்து இங்க இருக்கும்போது எனக்கு இந்த சிலை அப்படியே தான் இருக்கு. இந்த சிலையை கூட அந்த பாதி சிலையை செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாரு. கால் கீழே உள்ள இருக்கு. கால் உள்ள இருக்கு. இன்னும் உள்ள இருக்கு. ஆனா உள்ள ஒரு கட்டடம் இருக்கு. ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்தை எடுக்க முடியல. ஜேசிபி வச்சு பேக்க முடியல. ஆனா அதனுடைய கல்லு வந்து இவ்வளவு மொத்தம் இருக்கும். நம்ம செங்கலை விட அந்த செங்கல் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு கட்டடம் இருக்கு. உள்ளார ஒரு கட்டடம் இருக்கு. லேசா நோண்டுனாலே பார்த்தாலே தெரியும். அது கல்லு செங்கல்லாம் அங்க இருக்கு. கட்டடம் இருக்கு உள்ளார. இதுக்கான அது ஒரு கோயிலுக்கு ஏதோ கட்டலாம். நானே ஒரு செட்டு போடலான்னு இருக்கேன். அவ்வளவுதான். என்னால முடிஞ்சாலும் ஒரு செட்டு ஒன்று தகர செட்டு போட்டு வைக்கலாம். ஏன்னா மழையிலையும் வெயிலையும் கிடக்கு. ஒரு செட்டு ஒன்று போட்டு வைக்கலாம். பெருமாள் கோயில் இருக்குது. இந்த சிலையை வந்து அங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கு கேட்டாங்க. ஜிகே புலோட்ல வந்து நம்ம ஆத்தோரமா இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு கேட்டப்ப இல்லைங்க இது வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டை கேளுங்க, உதவிப்பொருள் ஆராய்ச்சி கழகத்துல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போனாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஜி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னா அதோட ஆட்சி போயிட்டாங்க. இந்த சிலையை கேட்டாங்க அங்க வைக்கணும்ட்டு. எடுக்கக்கூடாதுங்க ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் போயிட்டாங்க. அதான் விட்டாங்க. ஒரு ரெண்டு சிற்பியை கூட்டிட்டு வந்து காமிச்சோம். அந்த மேல பாதியோட இருக்குதுங்க, அது பாதி செய்யறதுக்காக. அது வந்து பார்த்துட்டு போனார், செஞ்சு தரேன்னு சொன்னார். அவர் அதுக்கப்புறம் வரல. நானும் அவரை போய் கன்சல்ட் பண்ண முடியல. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நானும் ஒரு 11 வயசு 12 வயசுல இருந்து இருக்கேன். பார்த்துருக்கேன். இங்கதான் இருக்கு. பாம்பு ஒண்ணு இருக்கு. பாம்பு இருக்கு. பாம்பை நான் பார்த்துருக்கேன். பாம்பை ரீசனா இங்கே கூட பார்த்துருக்கேன். இங்கே பார்த்துருக்கேன். அந்த இடத்துல அங்கிருந்து விரட்டி விட்டுருக்கேன். அந்த கோயிலுக்கு தான் போவோம். வேற எங்கேயுமே போகாது. இங்க இருந்து விரட்டினாக்கா அங்க போவோம். இதனுடைய சிலை ஒண்ணு தர அங்க ஒரு சின்னதா ஒரு சிலை ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அசோக சக்கரம் மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு நேரா பாரு, அங்க ஒரு சின்ன சிலை ஒன்று இருக்கும். அந்த சின்ன சிலை வந்து அசோக சக்கரம் மாதிரி கையில இருக்கும். அந்த பெருமாளுக்கு நேர் ஆமா கண் எதிரே இருக்கும் அந்த அசோக சக்கரம். ஆமா நேர் கோட்டில் இருக்கும். பார்த்தாலே தெரியும். அது நாங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுவோம். இந்த ஆடி 18 இதான் நல்ல நாள், பெரிய நாள் சாமி கும்பிடுறோம். அதான் அங்கே இருக்கு ஒரு சிலை. அதுக்கு நேராகவே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரியே பெருமாள் சிலை நம்ம நினச்சி வந்ததை விட நான் எதிர்பார்த்தது ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் சிலை இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அங்கே நினச்சதோட பெருசாக ஒரு 4 அடிக்கு மேலே இருக்குது சிலை. பெருமாள் தான். அதே மாதிரி சக்கரம் ஒரு கையில், இன்னொரு கையில் சங்கும். அப்படியே பெருமாள் சிலை தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குதுங்க சிலை. நானுங்க தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதே மாதிரி கொரோனோட சிலை, குறத்தியோட சிலை, பெருமாளுக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்கிற மாதிரி. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா எந்த இதுவுமே கிடையாது. சுத்த காடு தான், மொட்டை காடு. இது ஃபுல்லாக காட்டிடு. ஒரு சின்ன திட்டு, அவ்வளோதான். பாம்புகளோட பாதுகாப்புலையும் தான் இந்த குரங்குறத்தி முட்டை இருக்குது அப்படின்னு எங்கள் ஊருக்காரங்க சொல்லியிருக்காங்க.
நல்லவங்க யார் வந்தாலும் அந்த பாம்பு வந்து வெளியில அதோட ஒரு முகத்தை காமிக்காதான். கெட்டவங்க அதாவது தவறான எண்ணத்துல வராங்க அப்படிங்கும் போது அங்க வரும்போதே பாம்பு வெளில வந்துருமா, இந்த கோயில்ல இருந்தே வருமா அப்படின்னு எங்க ஊருக்காரங்கள்ட்டே முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம். தவறான எண்ணத்துல அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாம்பு கண்முன்னே நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால இந்த கோயிலை வந்து அரவணைச்சு ரொம்ப இந்த குறத்தி அதை விட ரொம்ப அரவணைச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த பாம்புகள் தான். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு இன்ன வரைக்கும் கண்ணில் தென்படவே இல்லை சுத்தமாக. தவறான எண்ணத்தில் வந்தால் கண்டிப்பாக கண்ணில் தென்படுமா, எங்கே வேணாலும் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து தென்படல. அதனால் இந்த கோயிலை சுற்றி ஒரு தடுப்பு கிடுப்பு எதுவுமே கிடையாது. வயல் இருக்குது, அங்கிட்டும் வயல் இருக்குது, சுற்றிலுமே வயல் இருக்குது. ஒரு தோப்புல தான் அமைஞ்சிருக்குது. பெருமாள்னாலே எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பணக்காரர் பெருமாள் வந்து பணக்காரரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு ஆடம்பரமே இல்லாத ஒரு சிலையாக தான் இருக்காரு. அப்படிங்கும் போது இவரை கட்டி காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தா இந்த குறத்தியுமே அப்புறம் அந்த பாம்புகள் தான் வந்து கட்டி காப்பாற்றுது. இது வந்து எங்கள் ஊரில் இருக்குது. சில பேர்த்துக்கு தெரியல, சில பேர்த்துக்கு தெரியும். இது மாதிரி சில நம்ம பெருசாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் சாமி வந்துட்டு உட்காந்துருக்காரு ஒரு பெட்டு மாதிரி ஒரு கட்டையில். அது கீழே ஒரு காலை மடக்கியும் ரெட்டனை கால்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டனை காலில் ஒரு கை இருக்குது, இன்னொரு கால் இன்னும் பூமியில் தான் இருக்குது. அந்த முழங்காலுக்கு தவிர ஒரு ஒரு சும்மா ஒரு 6 அடி பக்கம் தான் கால் தெரியுது. இன்னமும் சிலை உள்றதா இருக்குது. அப்போ இன்னும் சிலை இன்னும் பெருசாக தான் இருக்கும். அது வந்துட்டு இப்படியே வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு தெரியல, இன்னும் கால் இன்னும் உள்றதா இருக்குது. கால் பகுதி இன்னும் முழு காலும் அது கீழே என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. இப்படியே தான் வழிபட்டு இருக்கிறாங்க. இன்னமும் இந்த கோயிலை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பெருமாள் கட்டின வேட்டி, இன்னமும் அந்த விளக்கு, விபூதி, குங்குமம் எல்லாமே இருக்குது. குறத்திக்கு சாத்துறதுக்காக பட்டு புடவை சாத்திட்டு பக்கத்தில் போட்டு வச்சுருக்குறாங்க. இன்னமும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இல்லை, அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான், அந்த நல்ல எண்ணத்தோடு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோயிலை வழிபாடு பண்ண முடியும். அது கோயில்னாக்கா சுத்தமாக அடைச்சி கூட இல்லை, சும்மா திறந்த வெளியில் அப்படியே இருக்குது. அந்த சில பேர் மட்டும்தான் அந்த கோயிலை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான். பட்டு புடவை கடைசியாக குறத்திக்கு சாட்டின பட்டு புடவை எல்லாமே சாத்தி, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வேட்டி, துண்டு, பட்டு புடவை எல்லாமே சாத்தி இன்னமும் வழிபட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்களுக்கு நாங்களே இப்போ தான் வரோம் அந்த சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு. நினச்சதோட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இது முழுக்க ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் தான். எல்லா பக்கமுமே வயல், இந்த மரம், மாந்தோப்பு இப்படி தான் இருக்குது. அதனால் வரவங்க பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி சப்போஸ் எடுத்துருந்தீங்கனாலும் நாங்கள் ஒரு குப்பை தொட்டி வச்சிடுறோம், அதில் போட்டுருங்க. ஏன்னா நிறைய உயிரினங்கள் வாழுது. அதனால் அதுங்க எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாதுன்றதுக்காக ஆல்ரெடி இங்கே 2-3 பிளாஸ்டிக் கவர்லாம் கிடக்குது. அதனால் வரவங்க சப்போஸ் நான் வழிபட வரேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு வாங்க. நெகிழியை தவிர்த்துட்டு வந்துட்டு வழிபட்டுட்டு போங்க. நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த பாம்பு புத்து அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன பாம்பை பார்க்கல, நாங்கள் சாமி கும்பிட்டு தான் வந்தோம். ஆனால் அங்கே இருக்கிறது வந்துட்டு அந்த பாம்பை புத்து, கரையாம்புத்தை பாம்பு வந்துட்டு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிறது வந்துட்டு பாம்போட புத்து தான், கரையாம்புத்துமாங்க, பாம்பு புத்து தான் அங்கே இருக்குது. இன்னும் நிறையா இடத்துல அந்த ஓட்டைகள் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டைகள் இருக்கும். இன்ன வரைக்கும் ஏதோ பெருமாளோட அருளால் இன்ன வரைக்கும் பாம்பை நாங்கள் பார்க்கல. வரவங்க உண்மையான பக்தியோட சாமியை கும்பிட மட்டும் வாங்க. இல்லைனாக்க பின் விளைவுகள் வந்துட்டு மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் ஊரில். பிளாஸ்டிக் எடுத்து வராங்க, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. நிறையா பிளாஸ்டிக் கிடக்குது. இது ஃபுல்லாகவே வயல் சார்ந்த இடம் தான். 4 பக்கமும் வயல் தான். வயல், நீர், தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பு கிடக்கும். அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு. நாங்கள் இங்கே வந்த வரைக்குமே பிளாஸ்டிக்கை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கிட்டோம். அந்த என்ன ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். பிளாஸ்டிக் கையில் இருக்க வரைக்கும் பொறுக்கிட்டு போட்டுட்டோம். அந்த பெருமாள் சிலைக்கு எதிர்ப்பறவே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இதுவே
அவர் எங்கள் ஊருக்காரர் தான். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கல்வெட்டே தெரியுது. அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா பெருமாள் கையில் இருக்கிறது மாதிரியே ஒரு சங்கு மாதிரி தான் இருக்குது. அதுவே அந்த கல்வெட்டை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பூம்பாச்சியாக இருக்குது, ஒரு 2 வட்டம் இருக்குது, நடுவில் ஒரு புள்ளி இருக்குது. இது என்ன கல்வெட்டுனா அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. வேறு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மற்ற ஊரில் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள், அங்கேயும் நாங்கள் வந்துடுவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து நாங்களே அப்லோட் பண்ணுறோம். சரியா? கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் ஒன்று ஒன்று இருக்கும், எங்கேயாவது தெரியாத இடத்துல ஒன்று இருக்கும். அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் ஊருக்கும் நாங்கள் கண்டிப்பாக வருவோம்.